தமிழகத்தில் இதுவரை 334 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி வழங்கியது தேர்தல் ஆணையம். திமுக, அதிமுக சார்பில் தலா 40 நட்சத்திர பேச்சாளர்கள், தவிக சார்பில் 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள்தான் அவகாசம். 4 நாட்கள் விடுமுறை வருவதால் மீதமுள்ள நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தகவல். சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் களம் காண்கிறது உதயசூரியன். 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிதான் என திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி. கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படைக்கும் 1 தொகுதி ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிப்பு. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் அறிவிப்பை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகள் அறிவிப்பு. மயிலாப்பூர், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக போட்டி. ஒன்று மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி. பாஜகவுக்கு 5 தனி தொகுதிகள் ஒதுக்கீடு. அவினாசி, கந்தர்வக்கோட்டை, வாசுதேவநல்லூர், மானாமதுரை, ராசிபுரம் ஆகிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தது அதிமுக. அன்புமணி தலைமையிலான பாமக களம் காணும் தொகுதிகள் அறிவிப்பு. பெரம்பூர், தர்மபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, விருதாச்சலம், அம்பத்தூரில் போட்டி. 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பென்னாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி உள்ளிட்ட 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருவையாறு, காரைக்குடி, பூந்தமல்லி, திருச்சி மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது அமமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் காரைக்குடி தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கீடு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்த்து களம் காண்கிறது அமமுக. பாமகவுக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பல்லாவரம், குன்னம் தொகுதிகளில் ஐஜேகே போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவிக்குப்பம் தனி தொகுதி ஒதுக்கீடு. ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். சென்னையில் 16 தொகுதிகளில் 13இல் போட்டியிடும் அதிமுக. பெரம்பூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை ஆகிய 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் 11இல் 9 தொகுதிகளில் அதிமுக போட்டி. சேலம் மேற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 44 தனி தொகுதிகளில் 33 தொகுதிகளில் களம் காண்கிறது அதிமுக. 2 பழங்குடியின தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும் என அறிவிப்பு.
அதிமுகவில் 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி 8வது முறையாக போட்டி. இருபத்தி 3 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள். தற்போதைய 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாமக. கீழ்வேளூரில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் சேகர், செஞ்சியில் கணேஷ் போட்டி. இரண்டு நாட்களில் பாஜக வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். எப்போ எதிர்பார்க்கலாம் வேட்பாளர் பட்டியலை? வெகு விரைவில். தேர்தல் அறிக்கை எப்போ சார் வெளியிடணும் பாஜக? இன்னும் ஒரு 2 தினங்கள். சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணி அமைக்கவே போராடுவதாக விமர்சனம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான விசிகவை விட அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு அதிக தொகுதி ஒதுக்கியுள்ளது திமுக. சென்னை மயிலாப்பூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. வேட்பாளர் பட்டியல் குறித்து பாஜக தலைமையை முடிவு செய்து அறிவிக்கும். மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறீர்களா என்ற கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். வேட்பாளர் எங்கள் கட்சி அறிவித்த பின்புதான் யார் வேட்பாளர் என்று தெரியும். அது எங்க கட்சியில ஒரு முறைப்பாடு இருக்கிறது. இங்கிருந்து எங்க பட்டியல் அனுப்புவாங்க. அனுப்பின பிறகு மத்திய தலைமை தான் அறிவிப்பாங்க. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவி என்ற முறையில் கலந்து கொண்டேன். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பில்லை என தகவல். அண்ணாமலை கேட்டதாக சொல்லப்படும் 2 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதிகள் பாஜக தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் எதிர்ப்பு. தளவாய் சுந்தரம்தான் இதற்கு காரணம் என்றும் அவருக்கு எதிராக போட்டியிடப் போவதாகவும் அறிவிப்பு. காங்கிரஸ் போட்டியிட உள்ள 28 தொகுதிகள் எவை என்பது ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்படும் என செல்வப்பெருந்தகை தகவல். விருப்பப்பட்டியலை திமுக குழுவிடம் வழங்கி ஆலோசனை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார்? ஓரிரு நாட்களில் கூடி முடிவு செய்கிறது கட்சியின் மாநில குழு. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை, நிர்வாகிகள் போட்டியிடுவார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் தவாக தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்ப தேர்தலில் நிக்க போறதில்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் நிற்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் இந்த பதவிக்கானவன் அல்ல என்பதற்காக இந்த பதவியை நான், உங்களுக்கு தெரியும், திமுக கொடுக்கிற இந்த 1 இடமோ இல்லை 2 இடமோ என்பது அது எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ என்கிற பதவி தெரியும். திமுக ஆட்சியில் ஒரு துறை செயலரை பார்க்க மாத கணக்கில் காத்து கிடக்கும் நிலை. அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைப்பதில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம். ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு
பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? முதல்வரின் வீட்டில் துரைமுருகன் 3 மணி நேரம் காத்து கிடந்ததாக வேல்முருகன் பேட்டி. கண்ணீருடன் வீடு திரும்பியதை அவர் மறுக்க முடியுமா என்றும் கேள்வி. திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது யார் என தபாக தலைவர் வேல்முருகன் கேள்வி. தமிழ்நாட்டை தமிழர் விரோத கூட்டம் ஆளக்கூடாது என்றும் புதிய தலைமுறை கழித்த பேட்டியில் கருத்து. யார் ஆட்சி செய்யறான்? என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை, என் மக்கள் போட்ட ஓட்டில் இருக்கிற இந்த நாட்டுடைய அமைச்சர்கள் ஆட்சி செய்யணும். முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். பியூரோகிரசி ஆட்சி செய்யக்கூடாது. தமிழர் விரோத கூட்டம் ஆட்சி செய்யக்கூடாது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. நாளை தவிக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார் விஜய். முதற்கட்டமாக 110 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த திட்டம். புதுச்சேரியில் ஒரே கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ் 6 தொகுதிகளில் நேரடியாக மோதும் சூழல். தொகுதி பங்கீட்டுக்கு முன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிலர் வாபஸ் பெற மறுப்பதால் புதிய குழப்பம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை திரும்பப் பெற இன்றே கடைசி நாள். மாலையில் வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். சேலத்தில் களை கட்டிய புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. பரதநாட்டியம், சிலம்பாட்டத்துடன் தேர்தல் விழிப்புணர்வு நாடகமும் அரங்கேற்றம். சேலத்தில் மேட்டூர் அணை உபரி நீரை பனமரத்துப்பட்டி ஏரி வரை நிரப்ப கோரிக்கை. மக்களுடன் புதிய தலைமுறையில் மெட்ரோ ரயில் சேவை, ஜவுளி பூங்கா கோரிக்கைகளையும் முன்வைத்த சேலம் மக்கள். சேலத்துல இருந்து மேட்டூர் உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்புறதுக்கோசரம் கொண்டுட்டு போனாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது கிடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்தி பனமரத்துப்பட்டி ஏரி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா விவசாயி சார்ந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எங்களுடைய சேலைகளை ஏற்றுமதி பண்ணி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஜவுளி பூங்காவை இந்த சேலத்துல அமைச்சு கொடுக்கணும். மெட்ரோ சொல்லியிருக்காங்க. மெட்ரோவும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சேலம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். சென்னை மதுரவாயலில் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,13,00,000 ரூபாய் பறக்கும் படையினரால் பறிமுதல். 31 டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்த தொகை மற்றும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட பணம் என தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 2,800 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருவள்ளூரில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்படும் சூழல். உணவகங்களை நம்பியுள்ள தொழிற்சாலை ஊழியர்கள், பேச்சுலர்ஸ் கடுமையாக பாதிப்பு. டீ கடை வச்சிருக்கோம், ஹோட்டலில் வச்சுருக்கோம், கேஸ் இல்லாமல் ஹோட்டலில் மூடிட்டு இருக்கோம். டீ கடையை மட்டும் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு டீ கடையை அப்படியே சுமாராக நடத்திட்டு இருக்கோம். ஒரு வாரமாக மூடி வச்சு சாப்பாடுக்கு எங்கேயும் போக முடியாது என்னால்.
அதில் பார்த்தா அந்த என்னன்னு கேட்டால் அந்த கேஸ் சிலிண்டர் இல்லை, எங்களால் இது பண்ண முடியல அப்படின்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் எதிரொலிக்கும் மேற்காசிய போர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு வைத்து அன்னதான திட்டத்துக்கு சமையல் செய்யும் நிலை. எரிவாயு தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். எல்பிஜி தட்டுப்பாட்டால் மக்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் மத்திய அரசு உறுதி. உணவகங்களில் கூடுதலாக எல்பிஜி கட்டணம் வசூலிக்கக்கூடாது. எரிபொருள் விலையை காரணம் காட்டி கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி குற்றம் என மத்திய அரசு எச்சரிக்கை. குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற 90 நாட்கள் காலக்கெடு. பிஎன்ஜி இணைப்புக்கு மாற மறுத்தால் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய எல்என்ஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன. தட்டுப்பாடு காரணமாக அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்க இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் திட்டம். கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் $150 உயரும் அபாயம். உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லவிருப்பதாக பிளாக் ராக் நிறுவன தலைவர் லாரி பிங்க் எச்சரிக்கை. கடந்த 3 வாரங்களில் இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் 1000க்கும் மேற்பட்டோர் பலி. 10 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து வெளியேற்றம். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மீது ஈரான் தாக்குதல். ஏவுகணை தாக்குதலால் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து துறைமுகத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர இதுவே சரியான தருணம். மோதலில் நேரடியாக பங்கேற்காத நாடுகளின் மீதான தாக்குதல்களை ஈரான் நிறுத்த வேண்டும் என ஐநா பொதுச் செயலர் வலியுறுத்தல். பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிபொருள் விலை உயர்வால் விலைவாசி கடும் உயர்வு. ஊதியத்தை உயர்த்தித் தர கோரி தொழிலாளர்கள் போராட்டம். ஆண்டிற்கான நிதி மசோதா மக்களவையில் கடும் விவாதங்களுக்கிடையே நிறைவேற்றம். கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு மீதான வரிகளை குறைக்க மத்திய அரசு முடிவு. $28,000 கோடி மதிப்பிலான மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2ஆம், 3ஆம் நிலை நகரங்களில் புதிய விமான நிலையங்களும் ஹெலிபேட் தளங்களும் உருவாக்க முடிவு. உலகின் சிறந்த விமான நிலையமாக சிங்கப்பூர் விமான நிலையம் தொடர்ந்து 13வது ஆண்டாக தேர்வு. டெல்லி விமான நிலையம் 32வது இடத்திலிருந்து 28வது இடத்திற்கு முன்னேற்றம். உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் முன்னேற்றம். முதல் 100 இடங்களில் ஐஐடி மும்பை, ஐஐடி டெல்லி, ஐஐடி சென்னை இடம் பிடித்து சாதனை. பயனர்களை சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக்கும் வகையில் தளங்களை வடிவமைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. மெட்டா மற்றும் யூடியூப் நிறுவனங்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு.